வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் பார்வை 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ குரு மங்கள யோகம். இது நல்ல அதிர்ஷ்டம். இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு. செவ்வாய குரு பார்க்கறனால, குரு மங்கள யோகம் இருக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு. என்ன அமைப்பு அப்டின்னா, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, இந்த மாரி அமைப்பு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம். காசு பணம்கள்ல தேடி வரது. ஒரு பெரிய உதவி. நீங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு தானாவே ஆதரவு கரங்கள்லாம் நீட்டும். அதாவது நீங்க உதவிக்கு யார்ட்டயாவது கேட்கறதுக்கே கூச்சப்படுவீங்க. பொதுவாவே கடக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு என்ன இயல்பு அப்டின்னா, எப்பவுமே உதவி மத்தவங்களுக்கு செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டு, தான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது வாய் விட்டு கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பாங்க. ஆனா, இந்த மாதம் உதவிகள் தானாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கஷ்டமான சூழ்நிலைகள்ம்போது கடவுள் உங்கள கைவிட மாட்டாரு. ஆண்டவன் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உதவிய அனுப்புவாரு. அந்த இடத்த நீங்க புடிச்சுக்கங்க. கட்டாயம் உங்க பிரச்சனைகள்லேருந்து நீங்க மேல வந்துருவீங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உங்களுக்கு வரப்போது. ஏன்னா 6க்குடைய குரு உங்களுடைய ராசியில வந்து உச்சம் பெறுறாரு. அப்ப கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதேமாரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வருது. தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்குங்க. தொழில்ல நல்ல வருமானம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுடைய இந்த மாதம் வந்து பிறக்கிறது உங்களுடைய